எங்களுடைய ஆட்சியில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. நான் பலமுறை சவால் விட்டேன். திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை அதிமுக ஆட்சி, அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருந்தேன். 10 ஆண்டுல அதிமுக ஆட்சியில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கும் என்று நாங்கள் எந்த கூட்டத்தில் அழைத்தாலும் நான் வந்து பொது வழியிலே பேச தயார். 2021 2021 வரைக்கும், 2021 2026 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்து அதனால் மக்களுக்கு என்ன நன்மை என்பது நீங்கள் விளக்குங்கள். நானும் பேசுறேன், நீங்களும் பேசுற, விவாதம் நடக்கட்டும், பொதுமக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். இதுவரைக்கும் பதிலே இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதுதான் எங்களுடைய தலையாய கடமை. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. குடும்பம் தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது. குடும்பத்தில் என்ன அதிகாரம் கொடுக்க வேண்டும், அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு சொத்து சேர்த்த வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. குடும்ப ஆட்சி வேணுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. குடும்ப ஆட்சி வேணுமா? வாரிசு அரசியல் தொடர வேண்டுமா? அந்த காலத்தில் அரசர்கள் நாட்டை ஆழ்வார்கள். அந்த அரசர் தனக்கு பின்னாலே தன்னுடைய மகனுக்கு முடி சுட்டுவார். அதுபோல தமிழகத்திலே இன்றைக்கு அரசராட்சி கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார். அதை இந்த தேர்தல் மூலமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், திமுக கட்சிக்கு தலைவராக இருந்தார். அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர், திமுக கட்சிக்கு அப்புறம் முதலமைச்சர். அதுக்கு பிறகு எந்தவித ஒரு உழைப்புமே இல்லாம திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஒரே அடையாளம், ஸ்டாலின் மகளுடைய ஒரே அடையாளம், அந்த அடையாளத்தை வைத்து தனக்கு பின்னால் திரு ஸ்டாலினுக்கு பின்னால் தன்னுடைய மகன் உதயநிதி வர வேண்டும் என்ற அடிப்படையில் இன்னைக்கு ஊரூரா போய் பிரச்சாரம் பண்ண வச்சு, பிறகு எம்எல்ஏ ஆக்கி, பிறகு அமைச்சராக்கி, இப்பொழுது துணை முதலமைச்சராக்கி இருக்கிறார். அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வளருவதற்கு உழைத்தவர்கள் எல்லாம் ஓரம் கட்டுப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எதிர்கட்சியாக தான் இருப்பார், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் உழைப்பு கொடுத்திருக்கிறார் அந்த கட்சிக்கு, திமுக கட்சிக்கு உழைப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தமிழகத்திலே அதிக நாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திரு துரைமுருகன். அவர் திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறக்காத காரணத்தினால அவருக்கு துணை முதலமைச்சர் கிடைக்கல. அப்படிப்பட்ட கட்சி அண்ணா திமுக. அப்படி இல்ல, ஜனநாயகம் ஜனநாயகம் ஜனநாயகப்படி செயல்படுகின்ற கட்சி. இன்றைக்கு தமிழகத்திலே பல கட்சிகள் இருந்தாலும் ஜனநாயகப்படி நடக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. அண்ணா திமுகவிலே விசுவாசமாக செயல்பட்டா, தலைமைக்கு விசுவாசமாக செயல்பட்டா, மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்றிருந்தார், நிச்சயமாக உயர்ந்த பதவிக்கு கிடைக்கக்கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. எங்க இல்லைன்னா நானா வந்து முன்னாடி பேச முடியுமா? நடக்கிற காரியமா? கனவு கூட நடக்காது. அண்ணா திமுக கட்சியில இருந்த காரணத்தினால உங்கள் முன் பேசுகின்ற வாய்ப்பை இந்த கட்சி கொடுத்திருக்குது. இன்னைக்கு அண்ணா திமுக கட்சியில் தான் ஒரு சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளராக ஆக முடியும். அண்ணா திமுக இருக்கின்ற கட்சி தொண்டன் கூட எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சராக முடியும், ஏன் முதலமைச்சரே ஆக முடியும். இப்படி ஸ்டாலின் ஒரு வார்த்தையாவது எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் பேச முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்திலே விசுவாசமாக உழைத்தவர்கள், அவர்களுக்கு உச்சபட்ச பதவி திமுக தலைவர் பதவி கிடைக்கும். உச்சபட்ச பதவி ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் கிடைக்கும் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் தமிழகத்தில் ஆள வேண்டுமா?